ஒரு டைலரிங் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்டெடியான இடத்துல ஸ்டெடி ஆகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு 5 வருஷமாவது கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நம்ம உடனே இன்கம் எடுத்துட முடியும், நல்லா உடனே ரீச் ஆகிட முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஷாப் வச்சு ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிளேசஸில் கஸ்டமருக்கு ரீச் ஆகிறதுக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் 1 இயர் கிட்ட ஆகும். அதுலேருந்து நமக்கு ரெகுலர் ஒர்க் ஆர்டர் அப்படிலாம் வரும்போது நிறைய டைம் எடுக்கும். இதேமாரி ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் டே அண்ட் வந்து சில 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 டைமிங்கில் நமக்கு ஒர்க்கு நிறையா வரும். ஒரு சில டைமிங்கில் பார்த்திங்கன்னா ஒர்க்கு வந்து ரேராக தான் இருக்கும், கம்மியாக இருக்கும், ஒர்க்கே வராது. அதேமாரி வந்துட்டு உடனே நல்லா இன்கம் எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது. அதில் நம்மளோட உழைப்பு அதிகமாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டைமிங் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், கஸ்டமரை பிக்கப் பண்ணணும், கஸ்டமர் கேட்குற டைமிங்கில் நம்ம ஒர்க்கு கொடுக்கணும். இதெல்லாம் செய்யும் போது தான் நம்மளோட மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸில் முன்னேறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் உடனே நம்ம இன்கம் எடுத்து நல்ல பெரிய லெவலில் வர முடியும்னா நமக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மூவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு இன்கம் சேவிங்ஸ் அண்டெல்லாம் நம்மளால் பண்ண முடியும். இது எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டடியாகி நம்ம அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதை நம்ம கொண்டு வரத்துக்கு நமக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் எடுத்துக்கும். ஆல்ரெடி நம்ம லோனு, லீவு அண்ட் இது மாதிரி நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாமே நம்ம சால்வ் பண்ணி நம்ம ஒரு இன்கம் எடுக்கிறது, டெய்லி இன்கம் வரும் செலவு எல்லாமே நமக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துக்கே கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் தேவைக்கு நிறைய செலவுகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணி தான் ஒரு பிஸ்னஸே ரன் பண்ணிகிட்ருப்போம். இப்போ கஸ்டமர் வந்து நம்ம ஒரு பிளேசஸில் நம்ம ஒர்க் பண்ணி ஒரு கடை வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கடை ரீச் ஆகி அப்போ கஸ்டமர் வந்து நமக்கு வந்து சீசன் டைமில் ஒர்க் நிறையா வர மாதிரி இருக்கும். இல்லை ரெகுலராக ஆர்டர் ஒர்க் வரும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இப்போ எல்லாருமே ஆன்லைனில் வந்துட்டு ப்ராடக்ட்லாம் ப்ளவுஸ், ரெடிமேட் ப்ளவுஸ் இது மாதிரி எல்லாருமே வாங்கி எல்லாருமே ஸ்டிச் பண்ணாமலே போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டுக்கு வீடு டைலர் பிஸ்னஸ் எல்லாருமே பண்ண ஆரம்பிக்கும் போது டைலர் ஷாப் எல்லாமே பிஸ்னஸ் கம்மியாயிடுச்சு. இப்போ தெரு, சந்து, பொந்து, இன்ட்ரெடுக்கு இப்படி எல்லா இடத்துலையுமே டைலரிங் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வீடு டைலரிங்கும் கேர்ள்ஸுமே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒர்க்குமே கம்மி தான். ஒரு காலத்தில் ஏதோ ஒரு மூலையில் டைலர் ஷாப் இருக்கும், நல்லா பிக்கப் ஆச்சு, சீக்கிரம் நல்லா பணக்கார ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. இப்போது நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு 200 300 வாங்குகிறோம் அப்படின்னாலுமே அது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இன்கம் எடுத்து ஸ்டடி ஆகணும் அப்படின்னா ஒரே பிளேசஸில் ரொம்ப நாள் வந்து கடையை வச்சு ரன் பண்ணணும். அதேமாரி கஸ்டமர் கேட்குற டைமிங்கில் நம்ம டெலிவரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அது ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எடுத்த உடனே ரீச் ஆகிடும், எடுத்த உடனே பெரிய லெவலில் உருவாகும்னா கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக ஒரு 5 இயர்ஸ் இல்லைன்னா ஒரு 2 இயர்ஸாவது அதிகமாக தேவைப்படும். ஸோ நம்ம பண்ணுற ஒர்க்கை வச்சு தான் கஸ்டமரை நமக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுப்பாங்க. அண்டு நிறைய வந்துட்டு அது கேட்குற காசுமே கஸ்டமர் வந்து பே பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வைக்கிற ஒரு பிளேஸ் வந்துட்டு நல்ல இடமா சூஸ் பண்ணுங்கள். டெய்லி ஒர்க் வருமா, வாடகை கம்மியாக கொடுக்குற மாதிரி ஒரு பிளேசஸ் இருக்கா, இதெல்லாமே நோட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே வாடகைக்கே கொடுத்துட்ருக்க முடியாது. நம்மளோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், நம்ம பர்சனல் ப்ராப்ளத்துக்கு எவ்வளோ மணி தேவைப்படுது. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்கம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நம்ம பண்ணுற ஹார்ட் ஒர்க்கில் மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணுற முடிகிற அளவுக்கு நமக்கு வரும். ஆனால் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளால் கையில் மணியை வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். அதேமாரி மெட்டீரியல்ஸ், ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா மணி சேவிங்ஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு டைமும் கஸ்டமர் கேட்குறப்ப அந்த டிசைன், லேஸ் ஒர்க் எல்லாமே நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மக்கிட்ட சேவிங்ஸ் ஃபண்ட் இருக்கவே இருக்காது. ஸோ இது எல்லாமே இந்த லைஃப்பில் நான் வந்து ஃபேஸ் பண்ணி வந்ததுனால உங்களுக்கு குட் நியூஸாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஒரு ஷாப் வச்சு ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் முழுக்க ஈடுபாடு செலுத்தி அந்த பிஸ்னஸை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக சீக்கிரத்தில் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வைக்கிற ஷாப் வந்து கொஞ்சம் மெயின் பிளேஸில் கஸ்டமருக்கு ரீச் ஆன பிளேசஸில் வைங்க. ஏன்னா அதுதான் கஸ்டமர் ரீச் பண்ணும். அதேமாரி ஆள் நடமாட்டம், போக்குவரத்து இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் மெயினான பிளேஸில் தான் வைக்கணும்னு இல்லை, உங்கள் கடை வந்து உள்ளுக்குள்ளேயே இருந்தாலும் கஸ்டமர் வந்து தேடி கண்டுபிடிச்சி வந்து 1 டைம் ஸ்டிச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களே ஒரு 10 பேருக்கு போய் சொல்லிவிடுவாங்க, இங்கே நல்லா தைக்கிறாங்க, கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு பேர் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வரும். கம்ப்ளைண்ட்ஸ் மோஸ்ட்லி டைலர் ஷாப்பில் வரதான் செய்யும். அந்த கம்ப்ளைண்ட்டே நம்மளை முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட வர குறை நிறைகளையும் அவங்க கம்ப்ளைண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு 100% வாய்ப்பு.